ஹை டு ஆல். ஆர்சிபி வந்து 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப 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 பெரிய சாதனை தான். ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து தவம் இருந்து கப் அடிக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதனை தான். ஆனா இப்படி ரத்த வெள்ளத்தோட அந்த செலிப்ரேஷன் நடந்திருக்கவே கூடாது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல நடக்குது. குஜராத்ல கிட்டத்தட்ட அந்த மேட்ச் முடியறதுக்கே 12 மணி கிட்ட ஆயிருக்கும். அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி நடக்குது. பெங்களூர்ல காலைல வந்து பாத்தீங்கன்னா விக்டரி பரேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் போகும் அப்படின்னு அவங்களும் நினைச்சிருப்பாங்க. சோ 35,000 இருக்க வேண்டிய இடத்துல வந்து சாலிடா ஒரு 50,000 பேர் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா 2,00,000ல இருந்து 3,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல 11 பேரோட உயிர் போயிருக்குது அப்படின்றது தாங்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது மக்களே. ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்திருக்கணுமே. ஏன்னா 18 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க கப் அடிச்சிருக்காங்க அப்படின்றபோது, சாலிடா இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு நம்ம இந்த விக்டரி பரேட் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படின்ற மாதிரினால எவ்ளோ மக்கள் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பெங்களூர்ல பாதி அங்க தான் இருந்திருப்பாங்க. சோ அப்படின்றபோது கொஞ்சம் எதிர்பார்த்திருந்தா இவ்ளோ பேத்தோட உயிர் போயிருக்காதே! இத வந்து எந்த வகையிலயும் ஆர்சிபி டீம வந்து குறையே சொல்லிட முடியாது. ஏன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். செலிப்ரேஷன் உள்ள நடந்துன்னே இருக்குது. வெளிய வந்து இறந்துட்டே இருந்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து தான் நியூஸ்ல வந்தோன தான் நமக்கு எப்படி தெரிஞ்சதோ, அதே மாரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதனால அவங்களையும் நம்ம குறை சொல்லிடவே முடியாது. ஆனா இப்போ இப்போ நடந்தது நம்ம எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தா, இதுக்கு அடுத்து வர்றத நம்ம தடுத்திருக்கலாம். ஆனா, இப்ப வந்து பணத்த குடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர்றத பணத்த குடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தானே இருக்கு. சோ பொதுமக்களோட உயிர் அவ்ளோ அலட்சியமா போயிடுச்சா? அப்படின்ற மாரியான ஒரு சின்ன ஆதங்கம் தான் மக்கள் எனக்கு. பொதுமக்கள் மேல கைய வைக்கும்போது, பொதுமக்களோட உயிருன்றபோது பணத்த குடுத்துட்டாங்க. இதே வந்து ஒரு விஐபி ஒரு செம்ம பெரிய ஃபேம்ல இருக்கிற ஆளுக்கு இது நடந்திருந்தா, இதே மாரி பணத்த குடுத்து கவர்மெண்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்க முடியுமா மக்களே? இதுக்கு அடுத்ததாவது இந்த மாரி விஷயம் நடக்காம இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நான் இந்த வீடியோவ முடிக்கிறேன். பார்த்துட்டு இருக்க நீங்களும் அததான் நம்புறீங்க. பேசிட்டு இருக்க நானும் அத நம்புறேன். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திப்போம்.